ஒரு குறுகிய இடத்த கொடுத்தது அரசோட தவறு. ஆனா இவங்க கேட்டதை கொடுத்திருந்தா இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம். அதோட ஒரு பெரிய இடத்துல அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறப்ப நீங்க எப்படி அதோட சின்ன இடத்துல போய் நீங்க கேட்டது நியாயம்னு சொல்றீங்க? யாருக்கும் நெட் இல்ல, எந்த இதுவும் இல்ல. இந்த 2 ஆம்புலன்ஸ் மட்டும் எப்படி வந்து ஆளெல்லாம் வரும்? இந்த 2 ஆம்புலன்ஸ் தாவாக்கோட ஆம்புலன்ஸ் தானே. தாவாக்கா கொடி கட்டி வருது, தாவாக்கா ஏற்பாடு பண்ணி இது இங்கதான் சந்தேகம் எழும்புது. கொடி வந்து தாவேக்கத்தோட கொடி கட்டணும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பெட்டி கொடுத்துருக்காரு. தாவாக்கா தான் எங்களை ஏற்பாடு பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வரும்போது பெரிய அசம்பாவிதம் வந்து நிகழல. அசம்பாவிதம் நிகழலைன்னா எதுக்கு ஆம்புலன்ஸ் வரணும்? கொஞ்சம் வழி விட்டுருங்க, வழிவிடுன்னு சொல்றாரு இல்லையா? ஆனா அந்த நேரத்தில் அசம்பாவிதம் இல்ல. தலைவருக்கு எப்போ வந்து காது வரும்னா மயங்கி இருக்காங்க, ஆம்புலன்ஸ் சொல்லும் போது தான் பிரபு ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் சொல்லுங்கிறாரு. உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ விஜய்க்கு விஷயம் வந்துருந்துச்சு. அவர் அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டாரா, இல்லை ஆம்புலன்ஸ் சொன்னமே யாருக்கோ ஒரு பாதிக்கப்பட்டதுன்னு ஆம்புலன்ஸ் சொன்னால் அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டாரா? எந்த ஒரு தலைவனும் பாதிக்கப்பட்டா மக்களை சந்திக்கணும்னு யாராவது ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அவர் எவ்வளவு வேதனையில் இருப்பார். விஜய் போகலன்னு வச்சுக்கோங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது ஒருத்தரை போய் பார்க்க சொல்லிட்டு இல்லை, அவர் அதில் தெளிவாக இருக்காரு. வந்து முதல்ல அவர் பார்க்கணுன்னு அவர் ஆசைப்படுறாரு. நீங்கள் விஜய் வந்து பார்க்குறது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் தாக்கு பிடிப்பானா? இந்த இஷ்யூக்கு முன்னே நம்ம வந்து நாமக்கலுக்கு வந்திருக்கிறாரு, திருவாரூருக்கு வந்திருக்காரு, அரியலூருக்கு வந்திருக்காரு, திருச்சி வந்திருக்காரு. கட்டுக்கடங்காத கூட்டம் தான், மக்கள் வருன்னு எல்லாருக்கும் அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லையே, யாரும் பாதிப்பு இல்லை. விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் 5 பேர் இறந்துருக்காங்க, மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்துருக்காங்க. எப்படியாவது தலைவரை வந்து கூட்டிட்டு வந்து யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் எந்த விபத்தும் இல்லாம தான் நடக்கும்னு எந்த ஒரு சாமானிய மனிதனும் அதான் நினைப்பான், ஒரு அரசியல் தலைவரும் அதை தான் நினைப்பான். யாரும் வந்து எல்லாரும் சாகணுங்கிறக்காக மீட்டிங் நடத்த மாட்டாங்க. இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க விரும்பல. உள்ளூர் மக்களே சொல்றாங்க. அதை சுத்தி வந்து எந்த காவலர்களுமே கிடையாது. தடியடிக்கு ஒரு அதிகாரி வந்த உடனே எல்லாரும் அடிக்கிறாங்க. இதுதான் அங்க நடக்குது அந்த இடத்துல. என்னுடைய உள்ளுணர் என்ன சொல்லணும்னா, இது ஒரு திட்டமிட்ட அரசியல் படுகொலை. நீங்க சொன்ன எதையுமே ஃபாலோ பண்ணலைங்கிறப்ப எப்படி நீங்க மற்றவங்க மேல அதை பழி சொல்ல முடியும்? வாழ்த்துள்ள பார்வையாளர்களுக்கு வணக்கம். திரைப்பட பாடலாசிரியரும் தவக கட்சியின் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகியுமான பால்மிகில் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். கோர்ட்டு உட்பட நிறைய பேர் எச்சரிச்சுட்டு இருந்த விஷயம்தான் வந்து ரொம்ப பேர் பயந்துகிட்டு இருந்த விஷயமும் கூட. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம் இன்றைக்கி வந்து கரூரில் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி அது ஒரு நேற்றுக்கு 40 ஆகி இன்றைக்கி 41 ஆயிடுச்சு. 41 பேர் இறந்துருக்காங்க. வந்து சம்பவம் நடந்துடுச்சு. எல்லாருமே வந்து விஜய் மேலே அன்பால் வந்தவங்க, விஜய் அழைச்சி வந்தவங்க வந்து. ஸோ அந்த துயர சம்பவம் நடந்த பிறகு அவங்கள ஹாஸ்பிட்டலில் விட்டு சேர்க்கறது, அடுத்த கட்ட பணிகள் செய்கிறதுக்கு விஜய் அங்கே இருந்திருக்கணும். அவர் இல்லாமல் அங்கேருந்து உடனே வெளியேறி விட்டார். அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுறாரு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் பேசி முடிக்கிறது வரை எந்த இதுவும் இல்லை. ஆம்புலன்ஸ் வருது, அவர் தான் வழிவிட சொல்கிறாரு. 2 ஆம்புலன்ஸ் வருது, ஆள் இல்லாத ஆம்புலன்ஸு அவர் தான் வழிவிட சொல்கிறாரு. யாரோ மயங்கிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அதையும் பார்க்குறோம். அவர் தான் வாட்டர் பாட்டில் போடுறாரு. பேசுனது ஒரு 3-4 நிமிஷம்தான். பேசி முடிச்சுட்டு அவர் இவ்வளவு ஒரு சம்பவம் நடக்குன்னு அவரும் எதிர்பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் கிளம்பிட்டார். இல்லை, நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். 30 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னு தெரியும். அதுக்கு பிறகு ஒரு தலைவர் வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட தப்பு. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நாமக்கல்லேருந்து கரூருக்கு வரதுக்கு எடுத்துக்கிட்ட நேரத்தில் இருந்து கரூர்லேருந்து திருச்சிக்கு 2 மணி நேரத்தில் வந்து ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு வந்துடுறாரு. ஸோ அவ்வளோ வேகமாக வெளியே வந்தவர். ஆமாம், என்னுடைய பார்வை என்னென்னா, அங்கே நடந்திருக்குது அவருக்கு தெரியுமா தெரியலங்கிறது 2வது. நான் நேரிலெல்லாம் பார்த்த அளவில் அவர் பேசி முடிக்கிற அளவில் பெரிய அசம்பாவிதங்கள் இல்லைன்னு தான் அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறார். நான் உணர்ந்ததில் பார்த்ததில்லை. இல்லை, உங்களுக்கு திருச்சிலேயே ஏர்போர்ட்டில் கேட்குறாங்க. அப்போ அவருக்கு தகவல் தெரிஞ்சிச்சு, நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. திருப்பி ரிட்டர்ன் ஆகி அவருக்கான பாதுகாப்புகள் ஏற்கனவே வந்து அவருக்கு இறந்த பிறகு அங்கே போய் அந்த நேரத்தில் போகிறது வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை வந்து இன்னும் அரசுக்கு ஏற்படுத்தும், ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஏற்கனவே கல் வீசியிருக்காங்க, செருப்பு வீசியிருக்காங்க, இதெல்லாம் அவர் உணர்ந்திருப்பார் இல்லையா? அப்புறம் திருப்பி அந்த இடத்துல போய் நின்று நம்ம தேவையில்லாத ஒரு பதட்டத்தையும் வந்து ஏற்படுத்த வேணாம்னு சொல்லி தான் அவர் கிளம்பியிருப்பார். மற்றபடி அவருடைய எண்ணம் படி வந்து அங்கே இருக்கக்கூடாங்கிற எண்ணம் ஒருபுறம் இருந்திருக்காரு.
சூழல். கிளம்பிட்டாருன்னா அப்புறம் அது 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க வந்து அங்கே இருந்து அந்த என்னன்னு பாருங்க, இவ்வளோ பேருக்கு இது ஆயிருச்சு வந்து. ஏன்னா இவங்க எல்லாரும் விஜய்க்காக வந்தவங்க, விஜய் தவாக்க கட்சி கூப்பிட்டு வந்தவங்க, அதுக்கான பொறுப்பு அவங்களுக்கு இருக்குல்ல. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கறது, அடுத்த கட்ட பணிகள் செய்கிறது. நிச்சயமாக இருக்குது. அது நம்ம அந்த அவங்கள தோழர்கள்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நம்ம தோழர்கள் தான் அங்கே எல்லாம் தூக்கிட்டுலாம் போயிருக்காங்க. எல்லா ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அரசும் அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் அங்குள்ள காவல்துறை ஆட்களும் எல்லாம் ஆம்புலன்ஸில் அனுப்பி தான் வச்சுருக்காங்க. உள்ளூர் மக்களும் உதவி பண்ணியிருக்காங்க, தோழர்களும் உதவி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கலைஞ்சு வந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அந்த வீடியோவில் நம்ம பார்த்தாலே தெரியும். ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் அன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காங்க. அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு எல்லாரும் வந்திருக்காங்க. ஆம்புலன்ஸை வந்து உள்ளே வரவிடாமல் அடிச்சிருக்காங்க வந்து. ஆம்புலன்ஸ் வந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை அட்டாக் பண்ணுறது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் என்ன கோபம்னா, அந்த 2 ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் இவ்வளவு ஒரு பெரிய நெரிசல் ஏற்பட்டதுன்னு எல்லாருக்கும் அங்குள்ள தோழர்கள் எல்லாம் நேரில் இருந்தவங்க தான். அவங்க தாக்குன வீடியோ நானும் பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கோபத்தோட வெளிப்பாடலாம். என்னென்னா, அங்கே ஒரு சம்பவம் இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. 2 ஆம்புலன்ஸ் அங்கே உள்ளே வந்தது தான் காரணம். ஒரு குறுகிய இடம் கொடுத்தது அரசு, ஒரு குறுகிய இடம். அந்த இடத்துல எவ்வளவு வந்து ஆட்கள் நிற்க முடியுமோ அவ்வளோதான் நிற்க முடியும். அதை ஒரு 2 ஆம்புலன்ஸு தேவையில்லாமல் உள்ளே வந்து பிரிக்கும்போது உள்ள ஒரு நெரிசலில் தான் எல்லாம் நடந்திருக்கு. இதை எல்லாரும் பார்த்தவங்க கோபத்தில் தான் அதை அடிச்சிருக்காங்க. மற்றபடி அந்த வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்கள வந்து காப்பாற்ற வந்து எப்படி வரலான்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணலை. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து நீங்கள் போலீஸ் ரிப்போர்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கிற வீடியோ விசுவல்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது வந்து விஜயே சொல்கிறார் ஆம்புலன்ஸ் வருது வழியிடுங்க. ஆனால் விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா அது விஷுவல்ஸில் கீழே படுத்து கிடக்கிறது தெரியுது. பின்னாடி விஜய் பேசிகிட்டு இருக்கார் வந்து. ஸோ அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்கிறதுனால தான் இப்போ ஆம்புலன்ஸே உள்ள வருது வந்து. இல்லை, நான் என்னுடைய பார்வை என்னென்னா, நானும் நேரலை பார்த்தேன், உள்ளூர் மக்களுடைய நேர்காணலெல்லாம் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். உள்ளூர் மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ரெண்டாவது அவர் பேசும்போது அவர் தண்ணி பாட்டில் கொடுக்கும்போது கூட ஒரு நார்மலான சூழல் தான். நீங்கள் சொல்கிறது அந்த தண்ணி பாட்டில் எடுக்கிற இது வந்து ஒரு சைட்லேருந்து எடுக்கிற கேமராலேருந்து. ஆமாம், இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய வந்து விஷுவல்ஸ் வந்துடுச்சு. நிறைய பேர் செல்ஃபோனில் எடுத்திருக்காங்க, ட்ரோன் கேமராவில் எடுத்திருக்காங்க, நிறைய டிவிகள் எடுத்திருக்காங்க. எல்லா விஷுவல்ஸும் வந்துடுச்சு. ஸோ வேறு ஆங்கிள்லேருந்து வர விஷுவல்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கீழே படுத்து கிடக்காங்க, நிறைய பேர் இதாக இருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது விஜய் அங்கே பேசிகிட்டு இருக்கார். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வரதுக்கு முன்னாடியே அங்கே சம்பவங்கள் நடக்க காரணமே நான் சொல்கிறேன். தடியடி வந்து 2 தடியடி நடந்திருக்கு. முதல்ல நான் தந்தி நேரலையும் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் உள்ளே வந்து இறங்குற அந்த இடத்த அடைகிறதுக்கு முன்னே ஒரு தடியடி. அந்த தடியடியெல்லாம் தேவையில்லாத ஒரு தடியடி. அரசு கொடுத்தது ஒரு குறுகிய இடம்னு அரசுக்கே தெரியும். அப்போ இவ்வளவுதான் ஆட்கள் நிற்க முடியும்னு தெரியும். அந்த இடத்துல வந்து தடியடி நடத்தினா எல்லாருக்கும் ஒரு பதட்டமும் பீதியும் மக்களுக்கு எல்லாருக்கும் இயல்பது. இப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் கூட தடியடி அங்கே நடக்குதுன்னா தன்னாலே நம்மளை அறியாமலே ஒதுங்கி ஓடக்கூடிய ஒரு சூழல், ஒரு மனநிலை உருவாகும். அப்படி வரும்போது தான் அது வந்து நெரிசலாக ஆயிருக்கு. முதல் தடியடி ஒன்று நடந்திருக்கு, 2வதும் தடி நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு அரசு வந்து ஒரு காவல்துறை வந்து குறுகிய இடத்த கொடுத்துருக்கோன்னு சொல்லக்கூடிய இன்றைய அதிகாரிகள், இன்னைக்கு சொல்லக்கூடிய அதிகாரிங்க அவங்களுக்கு தெரியுது அல்லடி. தெரிகிற பட்சத்தில் அவங்களே அனுமதி கொடுத்துட்டு அதிகமான மக்கள், பொதுமக்கள், அந்த உள்ளூர் மக்கள் வருவாங்கன்னு தெரியும். புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாரு, அந்த தலைவரை பார்க்குறதுக்கு எல்லாரும் வரதான் செய்வாங்க. அப்போ அதுக்கு வேண்டிய பொறுப்பு வந்து அங்குள்ள அதிகாரிகளுக்கு தான் இருக்குது. அவர் வந்து ஒரு அதிகாரி வரும்போதே வந்து அதிகாரிகளுக்கு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வந்து முதல்ல தவக்காவுக்கு அதுக்கு அதிக பொறுப்பு தவக்க தான் இருக்குது. ஏன்னா தவக்க தான் அந்த கட்சியை கூட்டத்தை நடத்துது. ஆமாம், தவக்க சார்பில் கொடுக்கப்பட்ட வரும்போதே கேட்குறேன். 8:45 அவர் நாமக்கல்ல பேசுறதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 8:45 தான் அவர் சென்னையிலேருந்தே கிளம்புறாரு. 6 மணிக்காவது கிளம்பியிருக்கணும். நாமக்கலுக்கு வரதுக்கே 12:30 ஆயிடுச்சு. 8:45 பேசுவார், அவ்வளோ பின்னாடி வராது. இதுக்கு என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் திருச்சியிலேருந்தே எல்லா இடத்துலையும் அவர் சொன்ன நேரத்துக்கு வர்றதில்லை, ரொம்ப பின்னாடி வர்றது மூலமாக மக்களை காக்க வச்சு கூட்டத்தை சேர்க்க வைக்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒன்று வந்து. கரூரில் பேசுறதுக்கு அவங்க 3 to 4 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அறிவிச்சது 12 மணிக்கு. தவக சார்பில் 12 மணிக்குன்னு அறிவிக்கிறாங்க. 3 மணிக்குன்னு கேட்டுட்டு 12 மணிக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ 12 மணிக்கே மக்கள் அங்கே குவிக்கிறாங்க வந்து. 3 மணிக்கும் அவர் வரல, 7:30 தான் வந்திருக்காரு. ஸோ அவ்வளவு நேரம் மக்களை காக்க வச்சிருக்கிறது ஒன்று. காக்க வச்சு நேரம் ஆக விஜய் வருகிறாருன்னு அறிவிக்க கூட்டத்தை அங்கே சேர்க்குறாங்க வந்து. ஸோ இது ஒரு மாஸ் காட்டணுங்கிற ஒரு இதில் பண்ணுறாங்க. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா தவக வந்து சார்பில் காவல்துறையில் அனுமதி கேட்கும்போது 10,000 பேர் வருவார்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க வந்து. 10,000 பேருக்கு ஒரு 500 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் போலீஸ் அங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க வந்து. இதை எப்படி நீங்கள் காவல்துறை மேலே கொண்டு முடியும்? இல்லை, அவங்க தரப்பு வந்து 500ன்னு சொல்கிறாங்க. போலீஸ் 500 கிடையாது, உள்ளூர் மக்களே சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிகழ்வு நடந்தக்கூடிய இடத்துல
அதிகபட்சம் ஒரு 30-40 பேர் தான் இருந்திருக்காங்க. காவல்துறை மேல அரசாங்கம் மேல வைக்கிற கம்ப்ளைண்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல தாவேக்கா சார்பில் வைக்கப்பட்ட தாவேக்கா 8:45 மீட்டிங்கு அவர் 8:45 தான் சென்னையில இருந்து கிளம்புனது சரியா? இல்ல, தாமதங்கள் வந்து இது அரசியல் காரணங்களால அவங்க ஒரு பழி போடுறாங்க. இது வந்து அது சொல்ல முடியும். அப்படி பார்த்தா எல்லாரும் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து தெரியாததா எல்லாரும் சரியான நேரத்துக்காக கிளம்புறாங்க, சரியான நேரத்திலே வந்து சேர்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் நடக்கலாம், வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா இதுக்கு முன்னுள்ள கூட்டங்களை நீங்க எடுத்து பார்க்கணும். இதுக்கு முன்னுள்ள கூட்டங்கள்லயே வந்து அழகா தான் நடந்திருக்கு, தாமதமாக தான் நடந்திருக்கு. அது மக்களுக்கும் தெரியும், தாமதமாக நடந்திருக்கு, பொதுமக்களுக்கு தெரியும், லேட்டாக தான் வந்திருக்கிறாரு. அது ஏன்னா வரக்கூடிய வழியில் வந்து அவருடைய வரவேற்பு இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஆர்வத்தினால அங்கே எங்கேயும் ஸ்டாப் ஆகி வர்றாரு. அதை நம்ம நேரில் எல்லாமே பார்க்க தான் செய்கிறோம். அதனால தாமதத்துக்கும் இதுக்கும் எந்த காரணம் கிடையாது. உதயநிதி சொல்கிறாரு, ஏன் அவர் லேட்டாக வர்றாருன்னு சொல்கிறாரு. இவர் எல்லா ப்ரோக்ராமும் வந்து சரியான நேரத்துக்காக போகிறாரு. அப்போ ஒரு அரசு, ஒரு காவல்துறை, ஒரு உளவுத்துறை, புதியதாக ஆரம்பித்திருக்க ஒரு கட்சி தலைவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, 10,000னா 20,000 வரணும்னு ஒரு சாதாரண ஒரு ஊரில் போய் ஒரு சராசரி மனிதனுக்கு கூட தெரியும். அவருக்கு முன்ன கூடக்கூடிய கூட்டங்கள்லாம் எதிர்பார்த்ததை விட நிறைய வருதுன்னு தெரியும். அப்போ அதுக்கான பொறுப்பு யாருக்கு இருக்குது? சரி, காவல்துறைக்கு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. வந்து நீங்க சொல்றீங்க காவல்துறைக்கு இருக்குங்கிறத விட இப்போ வந்து காவல்துறை இருக்குங்க விட இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க விரும்பல. நீங்க வந்து 10,000ன்னு சொல்றீங்க, ஆனா 20,000 வரும்னு தெரியும்னே சொல்றீங்க. 20,000 நிக்கிறதுக்கான இடமா அது? நீங்க கேட்ட இடம் வந்து உழவர் சந்தை பக்கத்துல இடம். அது வந்து இதோட குறுகலான ரோடு, 20,000 பேர் அங்க தாங்காது. இந்த இடம் 80 அடி ரோடு, ஊருக்கு வெளியே வந்து. ஸோ 20,000 பேர் தாங்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து. அதுக்கும் மேல நாட்கள் வந்திருக்காங்க. நீங்க வந்து சாதாரணமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சதுர மீட்டர்ல அதிகபட்சம் 4 பேர் நிக்கலாம். இந்த கூட்டத்தில் 7 பேர் நிற்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா, சதுர மீட்டர் ஒரு 4 பேர் என்னன்னா, ஒரு ஆளு கீழே விழுந்தாருன்னா ஒரு எந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். வந்து 7 பேர் நின்னாங்கன்னா ஒரு ஆள் கீழே விழுந்தாருன்னா அவரால் எந்திக்க முடியாது. ஒரு குழந்தை கீழே விழுந்துச்சு, ஒரு பாட்டில் கீழே விழுந்துச்சுன்னா கூட ஒரு ஆள் எடுக்க முடியாது. அந்த மாதிரி 7 பேர் நின்றுருக்காங்க. இதனால வந்து விஜய் வந்து கரூருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி காவல்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கு, சார் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டாம், கொஞ்சம் முன்னாடியே மீட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முன்னாடி எச்சரிக்கப்பட்டிருக்கு, அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு காவல்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டும் விஜய் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதிகாரிகள் சொல்றதை நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு 50 மீட்டருக்கு முன்னே வந்து நிறுத்திங்கன்னு சொல்றாங்க. அதுவரை அவ்வளவு பாதுகாப்பா அவ்வளவு அழகா தான் வந்து அவர் வந்துகிட்டு இருக்கிறார் தலைவர். எல்லாரையும் வந்து சரி பண்ணி, தோழர்களும் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் வாராரு. அதுக்கு பிறகு ஏன் வந்து பாதுகாப்பு? அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள உள்ளூர் மக்களே சொல்றாங்க, அதை சுத்தி வந்து எந்த காவலர்களுமே கிடையாது. தடியடிக்கு ஒரு அதிகாரி வந்த உடனே எல்லாரும் அடிக்கிறாங்க. இதுதான் அங்க நடக்குது அந்த இடத்துல. அதுக்கு முன்ன வழி எங்கும் வந்து தோழர்களோட தான் எல்லாரும் வந்து அவரை வந்து அழைச்சிட்டு வராங்க. எந்த அசம்பாவிதம் இல்லை. இந்த இடத்துல வரும்போது மட்டும்தான் உள்ளூர் மக்களே சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபார்மை கட் பண்ணுறாங்க. நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மை கட் பண்ண எதுக்குன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு ஒயர் இருந்திருந்தா டிரான்ஸ்ஃபார்மை வந்து கட் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மை ஆஃப் பண்ண சொன்னது யாரு? மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்துருக்காங்க. ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒரு விஷயம்னா அங்கே நம்ம அதை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ணது கூட விட்டுருங்க, யார் சொன்னா ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வைக்கலாம். தடியடி நடத்த என்ன காரணம்? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 7 பேருக்கு மேல நிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆபத்தான நிலைமை. ஒரு அப்படிங்கிறப்ப தடியடி நினைச்சு கலக்காம என்ன பண்ண முடியும்? ஆபத்தான நிலைமை என்று அரசுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் திட்டம். இப்போ இதை நான் வந்து ரொம்ப என்னுடைய மனதில் சொன்னேன்னா, என்னுடைய உள்ளுணர் என்ன சொன்னா, இது ஒரு திட்டமிட்ட அரசியல் படுகொலை. தாவேகா தோழர்கள் அனுமதி வருவதில் அவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னன்னா, உழவர் சந்தை கேட்டிருக்காங்க. உழவர் சந்தை அது வேணாம் அப்படின்னு இருக்காங்க. அரசு தரப்பு தான் சொல்லியிருக்கு. இல்ல, உழவர் சந்தை வேண்டாம்னா இப்போ நீங்க இந்த கூட்டம் உழவர் சந்தை தாங்காத, அது இதோட இல்ல. அது என்னன்னா, வழிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. உழவர் சந்தை கேட்டிருக்காங்க. ரவுண்டான 2 இடம் தான் எங்களுடைய தோழர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் கள ஆய்வு, எங்க பொதுச் செயலர் போய் இடத்த பாக்குறாரு. 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க ஒரு திட்டமிடலோட 2 இடத்தையும் பார்த்து இது போதும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் வந்து பர்மிஷனை கேட்டிருக்காங்க. இதே இடத்துல தான் ஒரு நாளைக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் EPS வந்து மீட்டிங் நடத்தியிருக்காரு வந்து. ஆமாம். ஸோ ரெண்டாவது, நீங்கள் ஊருக்குள்ளே ரோடுங்கிறது வந்து மக்கள் போக்குவரத்துக்கானது வந்து, அது பிரச்சாரத்துக்கானது இல்லை. நீங்கள் பெரிய பிரச்சாரம் நடத்தணும்னா ஊருக்கு வெளியே திடல்கள் இருக்குது, அப்படி தான் மீட்டிங் நடத்துவாங்க. இது நீங்கள் அதாவது ரோடு போயிட்டே இருந்தால் பரவாயில்ல, ஒரு இடத்துல நின்று பேசுகிற அவ்வளோ வேற கூட்டணும் அப்படின்னா, ஒரு சிட்டிக்கு உள்ள ஒரு மெயினான இடத்துல நடத்துனீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு ஆட்கள் போக முடியுமா, வர முடியுமா? ரோடுங்கிறது வந்து மக்களோட போக்குவரத்துக்கு போட்டதே தவிர பிரச்சார கூட்டங்களுக்கு போட்டதில்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி திரும்ப ஊருக்குள்ளே கேட்க முடியும்? ஊருக்குள்ளே கேட்க முடியும்னா, அந்த இடத்துல கரூரில் கேட்கும்போது 3 இடம் சாய்ஸ் இருக்குது. 2 இடம் வந்து இது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் போதும்னு எங்கள் தோழர்கள் வந்து அனுமதி கடிதம் கொடுக்குறாங்க. ஏன்? தோழர்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ கூட்டம் வரும், அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க.
ஒரு 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 தலைவர் இருக்காரு, அடுத்த கட்ட தோழர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்கன்னா அவங்க கள ஆய்வு செஞ்சு தான் கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறதுல அரசுக்கு என்ன சிக்கல் நான் இருக்கு? திரும்ப திரும்ப கேட்கறது, அதோட ஒரு பெரிய இடத்துல அசம்பாவிதம் நடந்திருக்குங்கிறப்ப நீங்க எப்படி அதோட சின்ன இடத்துல போய் நீங்க கேட்டது நியாயம்னு சொல்றீங்க? அது இன்னும் மோசமான இடம்ல, இன்னும் அசம்பாவிதம் கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவுண்டானா இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ரவுண்டானா தான் கேட்டது. என்னன்னா அதை டிஜிபி என்ன சொல்றாரு கடைசி, அவரே ஒத்துக்கிறாரு. அவர் குறுகிய இடம்னு இவரே சொல்றாரு. குறுகிய இடம்னு ஒரு சாமானியனுக்கே தெரியும், இந்த இடத்துல கொடுக்கக்கூடாதுப்பா, தலைவருக்கு வந்து 10,000ன்னு சொன்னா ஒரு 30,000 வருவாங்க. இது ஒரு சாமானியிட்ட கேட்டாலே தெரியுமே. அப்போ ஒரு அரசுக்கு தெரியாதா, ஒரு அதிகாரிக்கு தெரியாதா? இன்னைக்கு எல்லா சம்பவம் முடிஞ்ச பிறகு சொல்றாரு, ஆமா இது ஒரு குறுகிய இடம் தான், அதனாலதான் நெரிசல் ஆயிட்டு அப்படின்னு வந்து அரசுக்கு வந்து ஆதரவா செயல்படுறதெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு விஷயம். லா அண்ட் ஆர்டரை பொறுத்தளவில் ஒரு அரசு வந்து என்னெல்லாம் நடக்கும், எதெல்லாம் நடக்கக்கூடாது, அதை முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடியது தான் ஒரு அரசு. அதுக்கு தான் எந்திரம், அரசு எந்திரம். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அரசு இயந்திரம், அரசு அதை செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்கிங்களா? நீங்கள் வந்து 10,000 பேர் கூடணுங்கிற இடத்துல 10,000 பேருக்கு மேலே கூடுறீங்க. நீங்கள் சொன்னதை விட கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் இப்போ உள்ளே போக வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிங்க. இல்லை, எல்லாத்தை வந்து இது பண்ணால் வந்து அனுமதி கொடுக்கலன்னா வந்து எங்களை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, இந்த இடத்துக்கு வந்து விஜய் இடத்துக்கு கூட்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து வெளியவே தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை. இந்த இஷ்யூக்கு முன்னே நம்ம வந்து நாமக்கலுக்கு வந்திருக்கிறாரு, திருவாரூருக்கு வந்திருக்காரு, அரியலூருக்கு வந்திருக்காரு, திருச்சி வந்திருக்காரு. கட்டுக்கடங்காத கூட்டம் தான், மக்கள் வரும்னு எல்லாருக்கும் அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லையே, யாருக்கும் பாதிப்பு இல்லை. விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் 5 பேர் இறந்துருக்காங்க, மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்துருக்காங்க. பெரம்பலூரில் வந்து விஜய் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நடந்தது பெரம்பலூர்லேயே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து இல்லை, அப்படிலாம் இல்லை. எந்த தலைவரும் புதுசாக கட்சி நடத்தக்கூடிய எந்த நிர்வாகிகளும் எப்படியாவது தலைவரை வந்து கூட்டிட்டு வந்து யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் எந்த விபத்தும் இல்லாமல் தான் நடக்கும்னு எந்த ஒரு சாமானிய மனிதனும் அதான் நினைப்பான், ஒரு அரசியல் தலைவரும் அதை தான் நினைப்பாங்க. யாரும் வந்து எல்லாரும் சாகணுங்கிறக்காக மீட்டிங் நடத்த மாட்டாங்க. ஆனால் ஒரு திறமையின்மை, ஒரு முன்னனுபவம் இல்லாததான் இதுக்கு காரணம். இல்லை, முன்னனுபவம் நாங்கள் ரொம்ப பிளான்டாக தான் எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இடத்தெல்லாம் போய் பார்த்து எங்களுக்கு வந்து இந்த இடம் வேணாம், ரவுண்டானா இல்லை உழவர் சந்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி கூட்டத்துக்கு 26ஆம் தேதி தான் வந்து அனுமதியே கொடுக்குறாங்க மதியம். இது போதும், இதுதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லும்போது டேட்டை அறிவிச்சாச்சு, தலைவர் வாரான்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து அதுக்காக தான் அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பொதுச்செயலாளர். ஆனால் இவங்க கேட்டதை கொடுத்துருந்தா இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம், இந்த விபத்தை தடுத்திருக்கலாம். எல்லா அரசியல் கட்சிக்குமே அவங்க கேட்ட இடத்த கொடுக்கறது இல்லை. வந்து எந்த இடம் சாத்தியமோ அதுதான் கொடுப்பாங்க. வந்து அது விஜய்க்குன்னு இல்லை. வந்து இப்போ சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சருக்கே அந்த இடம் தான் கொடுத்துருக்காங்க. வந்து அவங்களுக்கும் இதே கூட்டங்கள் வந்திருக்கு. வந்து அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு இடத்த கொடுத்தாச்சு அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள என்ன மேனேஜ் பண்ண முடியும்? கட்டுக்கோப்பா எல்லா தொண்டர்களும் தோழர்களும் வந்து எல்லாருமே தான் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னக்குள்ள கூட்டங்களும் இருந்திருக்காங்க. நானும் மாநாடுக்கு போயிருக்கேன், விக்கிரவாண்டிக்கு போயிருக்கேன், மதுரை மாநாடு போயிருக்கேன். எல்லா தோழர்களும் அவ்வளவு நெரிசல்களுக்குள்ளேயும் அவ்வளவு அவங்க தெரியும், அவங்கவுங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் எல்லாரும் இன்னும் மாநாடை வந்து நாங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வந்திருக்கோம். எந்த அசம்பாவிதம் பெரிய அசம்பாவிதம் இல்லை. அப்போ என்னன்னா தோழர்கள்லாம் வந்து மனநிலையில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லாரும் வந்து ஒன்றுக்கு ஒன்றா இருந்து சின்ன சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் வந்து எல்லாரும் நின்று அந்த கூட்டத்தில் நின்றுருக்காங்க. இதில் நடந்த ஒரே ஒரு காரணம் குறுகிய இடம். இரண்டாவது, என்னுடைய பார்வையில் வந்து லத்தி அடியை ஏற்க முடியாது. ஒரு அரசு இந்த இடம் தான் வந்து அனுமதி கொடுக்குது. அந்த அனுமதி கொடுக்க இடமே வந்து அரசுக்கும் தெரியும், அதிகாரிக்கும் தெரியும், தலைவர் வரக்கூடிய வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடம் தாங்காது, அதிகமான மக்கள் வருவாங்க. அப்போ பொதுமக்கள், தொண்டர்களே விட்டுருங்க, பொதுமக்கள் வருவாங்க. அந்த ஊருக்குள்ளவங்க தானே பார்க்க அதிகமாக வருவாங்க. இப்போ நான் என் ஊருக்குள்ளே ஒரு தலைவர் வராருன்னா நாங்கள் தான் முதல்ல அங்கே போய் நிற்போம். அப்போ எங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியது வந்து அரசும் காவல்துறையும் தான். ஆனால் நீங்கள் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா பிரச்சனை இல்லைங்கிறாங்களே. இப்போ நீங்கள் 3 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. 7 மணிங்கிறப்ப அன்னைக்கு வந்து அலுவலகம் போயிட்டு திரும்பினவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்க, நடிகருங்கிறப்ப வேடிக்கை போனீங்க. விஜய்னு இல்லை, நயன்தாரா வந்தாலும் இந்த கூட்டம் வரும், ரஜினிகாந்த் வந்தாலும் எல்லாரும் அஜித் வந்தாலும் ஒரு அரசியல் காரணங்களாக சொல்லக்கூடியதுதான். அப்போ அப்படி இருக்கிறப்ப கூட்டம் வருங்கிறப்ப அதை அரசு கட்டுப்படுத்த வேண்டிய, அதை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. நீங்கள் அதனால தான் அவங்க அந்த இடத்த கொடுக்குறாங்க, இத்தனை டைமை கொடுக்குறாங்க. வந்து நீங்கள் அந்த டைமை பின்பற்றலை. வந்து நீங்கள் 3 மணிக்குன்னு சொன்னவங்க 12 மணிக்குன்னு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்ன எதையுமே ஃபாலோ பண்ணலைங்கிறப்ப எப்படி நீங்கள் மற்றவங்க மேலே அதை பழி சொல்ல முடியும்? இது முழுக்க வந்து அரசியலுக்காக அவங்க அதை சொல்கிறாங்க. இல்லை, நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் 3 மணி 3 to 4ன்னு கரூரில் பெர்மிஷன் கேட்டிங்களா இல்லையா? 12 மணிக்குன்னு அறிவிச்சிங்களா இல்லையா? 7:40 வந்தது அவர் உண்மையா இல்லையா? இந்த 3 உண்மையா இல்லையா? அவங்க சொன்ன டைம் எல்லாம் உண்மைதான், தாமதமும் உண்மைதான். தாமதத்தினால இந்த அசம்பாவிதம் நடக்கலை, அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இதை தான் அவங்க சொல்கிறாங்க. உதயநிதி அதான் சொல்கிறாரு, தாமதத்தினால தான் வந்து நடந்திருக்கு, அவர் தான் பொறுப்பு. அது எப்படி
நாங்கள் திருப்பி கேட்குறோம். அவர் அரசியல்காரனுக்கு தான் சொல்கிறாரு. திருப்பி கேட்குறோம். உதயநிதி எல்லா கூட்டத்துக்கும் நேரத்துக்காக போகிறாரு, முதல்வர் எல்லா நேரத்துக்குமே போகிறாரு. அவங்களுக்கு நாங்களும் இப்படி தான் பண்ணுவோம் அப்படி அந்த காரணத்துக்காக சொல்லலை. அது ஒரு காரணமாக மக்கள்கிட்ட வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க அரசியலுக்காக சொல்கிறாங்க தவிர என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், தாமதம் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணமே கிடையாது. ஒரு குறுகிய இடத்த கொடுத்தது அரசோட தவறு. அந்த இடங்கிறத நீங்கள் கேட்ட இடத்துல ஒருத்தனை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நிர்பந்தத்தினால வாங்கப்பட்டது தான். ஏன்னா தேதி அறிவிச்சாச்சு. 27 வந்து கூட்டத்துனா 26ஆம் தேதி தான் மதியம் கொடுக்குறாங்க. நிர்பந்தம், வேறு வழி இல்லை. சரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கூட்டங்கள் நெரிசலோட எல்லா கூட்டம் அவ்வளோ இருந்தாலும் நம்ம நடத்தியிருக்கோங்கிற தோழர்களோட எல்லாம் வந்து நடத்தியிருக்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. தோழர்களும் எல்லாமே எல்லா வகையிலையும் உதவியும் சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. நடந்தது என்னென்னா, அவர் வர்றது வந்து அந்த இடத்த அடைகிறதுக்கு முன்னே ஒரு தடியடி. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. 20 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாச்சு. வந்து அதான் சொல்கிறாங்க, போலீஸே வந்து நீங்கள் உள்ளே போக வேண்டாம், நிலைமை கட்டுக்கடங்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தடியடி நடத்தாமல் என்ன செய்ய முடியும்? இல்லை அது அசம்பாயம் அப்போ நடக்கலை. நான் நேரலையில் பார்த்தேன். அவர் வந்து அந்த வேனில் வந்துக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த இடத்த சேர்றதுக்கு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு முன்னே தடியடி. இல்லை ஒன்று புரிஞ்சுக்கணும், வந்து அவர் விஜய் பேசும்போதே ஆம்புலன்ஸ் போகுது. ஆமாம். ஸோ அவரே 9 நிமிஷம் தான் பேசுகிறாரு. ஆமாம், ஆம்புலன்ஸ் உள்ள போகுது அப்படின்னு. அதுவும் தாவேக்க கொடி கட்டின ஆம்புலன்ஸ், தாவேக்க ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ். அவரே சொல்கிறார், தலைவரே சொல்கிறார். ஆமாம். அப்போ ஏற்கனவே அசம்பாவிதம் உள்ள நடந்தாச்சுங்கிறதால ஆம்புலன்ஸ் போகுது அவங்களை காப்பாற்ற. இது ஆம்புலன்ஸ் கூட வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பார்த்த வகையில் அந்த நேரில் பார்த்து வந்து அந்த இடத்துக்கு அவர் அடைகிறதுக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னே அங்கேயே தடியடி நடந்துருக்கு. நான் என்ன ஒரு ஆம்புலன்ஸ் இடத்துக்கு வருதுன்னா ஏற்கனவே ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ் அங்கே அந்த கிளம்பி வரணும், இவ்வளோ டைம் முன்னாடி இருக்கு பாருங்க. அப்போ ஆம்புலன்ஸ் வருதுன்னா ஒரு 20-30 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே சம்பவம் நடந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது என்னன்னா, அங்கே உள்ளூர் மக்களே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, டவர் இல்லை, யாருக்கும் நெட் இல்லை, எந்த இதுவும் இல்லை. இந்த 2 ஆம்புலன்ஸ் மட்டும் எப்படி வந்து ஆளெல்லாம் வருது? அந்த நேரத்தில் அசம்பாவிதமே இல்லையே. 2 ஆம்புலன்ஸ் தாவாக்கோட ஆம்புலன்ஸ் தானே, நீங்கள் சொல்லி தானே வந்திருக்காங்க. வேற யாரும் வெளியே இருந்து சொல்லி வரல. நீங்கள் தான் வந்து ஆட்கள் உள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்க வாங்கன்னு சொல்லி தாவாக்கா கொடி கட்டி வருது, தாவாக்கா ஏற்பாடு பண்ணி. இது இங்கே தான் சந்தேகம் எழும்புது. கொடி வந்து தாவாக்கத்தோட கொடி கட்டணும் இல்லை, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி கொடுத்துருக்காரு. தாவாக்கா தான் எங்களை ஏற்பாடு பண்ணாங்க, ஏதாவது மீட்டிங் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் காத்திருக்கு வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் வரதுக்காக வந்து. ஆனால் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொல்லி தான் உள்ள வர சொல்கிறாங்க. ஏதாவது டவுட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தாவாக்கா கொடியை பெருசாக கட்டி தான் உள்ள அனுப்புகிறாங்க. ஆம்புலன்ஸ் வரும்போது பெரிய அசம்பாவிதம் வந்து நிகழலை. அசம்பாவிதம் நிகழலைன்னா எதுக்கு ஆம்புலன்ஸ் வரணும்? அதுதான் அங்கே தான் அதுதான் பிரச்சனை. அதுக்கு முன்னே அவ்வளோ சுற்றி அவ்வளோ ஆம்புலன்ஸ் தேவையில்லாமல் அந்த இடத்த சுற்றி நிறைய வந்திருக்கு. நிறைய வந்த ஆம்புலன்ஸ் வந்து வேலூர்ல இருந்து மற்ற ஊர்கள்ல இருந்து வருது. அது அசம்பாவிதம் நடந்துச்சு. விஜய் பேசிட்டு இருக்கும்போது 2 ஆம்புலன்ஸ் போகுது இல்லை, அது வந்து தாவாக்கா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ். அசம்பாவிதம் நடந்ததுனால தான் உள்ள வருது. இல்லை, அந்த நேரத்தில் அசம்பாவிதம் நடக்கல. அதனால தான் வந்து நெரிசலுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் காரணம். அது ஆம்புலன்ஸ் வர்ற வர முன்ன வர விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கீழே விழுந்து கிடந்துட்டாங்க. அது வந்து எல்லா, நான் ஒத்துக்கிறேன், எல்லா கூட்டத்திலையும் மயக்கம் வர்றது வந்து எல்லா கூட்டத்திலையும் நடந்துருக்கு. அதே மாதிரி அங்கேயும் மயக்கமாயிருக்கிறது வாய்ப்பு தான். அதுல நான் மறக்கல. மயக்கமாயிட்டாங்கிறப்ப நம்ம டக்குனு ஒரு போர்க்கால நடவடிக்கையில் அவங்களை காப்பாற்றுறதுக்கு பண்ணாம மீட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறது என்ன விதமான ஒரு மனநிலை? இல்லை, மயக்கமாயிருக்கலாம், அதெல்லாம் வந்து இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ள மயங்கி விழுந்திருக்கலாம். ஆனால் தலைவர் பேசும்போது எந்த அசம்பாவிதமும் அமைதியாக தான் இருக்குது. கொஞ்சம் எல்லாரும் வந்து ஒரு அலையலையாக இருக்குது. நானும் பார்த்தேன், மக்களே ஒரு அலையலையாக தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து ரசித்து கைதட்டுறதுலாம் பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு அசம்பாவிதம் இல்லை. ஆனால் இந்த 2 ஆம்புலன்ஸ் வரும்போது தான் தலைவரே சொல்கிறாரு, ஏன்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வழிவிடுங்கன்னு அவரே தான் சொல்கிறாரு. அப்போ யாருக்குமே எந்த அசம்பாவிதம் இல்லை. அப்போ மக்கள் நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் போன பிறகு தான் ஃபோர்ஸ் உள்ளே வரும்போது, மக்கள் நெரிசலாகும்போது எல்லாருக்கும் ஒரு மூச்சு திணறல் ஆட்டோமேட்டிக்காக வரும். தள்ளுமுள்ள ஆகிறதுக்கு முக்கியமாக அதுக்கு பிறகு தடியடி ஒரு காரணம். இந்த பக்கம் முக்கியமான காரணம் 2 விஷயம் தான் என்னுடைய பார்வையில். வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது ஒரு காரணம். ஆம்புலன்ஸ் நான் திரும்ப சொல்கிறது, ஆம்புலன்ஸ் தாவாக்கோட ஆம்புலன்ஸ் தாவாக்கா சொல்லி தான் வந்திருக்காங்க. அசம்பாவிதம் நடந்ததுனால தான் அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறனால அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரதுக்கு முன்னாடியே அங்கே அசம்பாவிதம் உள்ளுக்குள்ள இருந்து யாரும் சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்கே அந்த உள்ளூர் மக்களே, அந்த பக்கத்து வீட்டில் குடியிருந்தவரே சொல்றாரு. இல்லை, ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை, அவர் பேட்டி கொடுக்கலாம், அது வேற இருக்கலாம். வந்து ஆனால் நான் அப்போ கேட்குறேன், இவ்வளோ கூட்டங்கள் கூடுற இடங்கள்ல தண்ணி பாட்டில் ரெடியாக வச்சிருக்கணும், சாப்பாடு ரெடியாக வச்சிருக்கணுங்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஆம்புலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கணும். தாவாக்கா சார்பில் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணப்பட்டுச்சா இல்லையா? எல்லா ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு. அவர் அந்த ஆம்புலன்ஸ் தான் அது. இல்லை, அவர் என்னன்னா, அவர் பேசும்போது ஏதோ வந்து யாருக்கோ மயக்கம் விழுந்துன்னு சொன்ன உடனே டாக்டர் பிரபு வாங்கன்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் வந்து மெடிக்கல் டீமே, எங்கள் நிர்வாகி. அவர் கூட தான் இருப்பார். அவர் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல், அந்த ஆம்புலன்ஸு மெடிக்கல் எல்லாமே. அதனால தான் அவர் ஜெகதீஷன் கூப்பிட்டா தெரியுமா, ஆம்புலன்ஸ் சொல்லுங்க நீ, அப்போ தான் வந்து ஆரம்பிக்குது. இது அதுக்கு முன்னே அந்த 2 ஆம்புலன்ஸ் வந்தாச்சு. அவர் இதை சொல்கிறதுக்கு முன்னே 2 ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தாச்சு.
இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. இல்லை அவர் சொல்றாரு ஆம்புலன்ஸ் போது வழிவிடுங்கன்னு சொல்றாரு. வழிவிடுன்னு சொல்றாரு இல்லையா? ஆனா அந்த நேரத்தில் அசம்பாவிதம் இல்ல. தலைவருக்கு எப்போ வந்து காது வரும்னா மயங்கி இருக்காங்க, ஆம்புலன்ஸ் சொல்லும் போது தான் பிரபு ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் சொல்லுங்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் தண்ணி பாட்டில் போடுறாரு. ஆமா, தண்ணி தேவை இருக்கு. ஆமா, தண்ணி பாட்டில் போடுறாரு. காலையில இருந்தே மக்கள் காத்திருக்காங்க, தண்ணி குடிக்கணும். ஒரு பாட்டில் அதிகபட்சம் என்னன்னா ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க திரும்ப போக முடியாது, அந்த தண்ணி தீர்ந்துருக்கும். வந்து தண்ணி கேட்கறாங்க, தண்ணி போடுறாரு. இல்ல அது கூட்டத்துக்குள்ள நாங்களும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருந்திருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க தாகம் எடுக்கும்போது தண்ணி எல்லாம் முதல்ல எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே இல்லைன்னா கூட அவங்க எங்கேயோ வாட்டர் பாட்டிலாம் வாங்கி பரிமாறி அந்தந்த நேரத்துக்கு தவிக்கிறவங்களுக்கு அதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. அது கூட்டத்துக்குள்ள அது எப்படியாவது நடக்கும். அது ஒரு 50 பேர் இருந்தா கூட யாருக்காவது ரொம்ப மயக்கமான ஒரு சூழல் இருந்தா ஒரு மனிதனை அங்கே இருக்கு, நான் அதனே பார்த்துருக்கேன். ஒரு 50 கை மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு மிடர் தண்ணிக்கெல்லாம் வரும். அதெல்லாம் எல்லாரும் எல்லா ஜீவராசிகளும் ஒரு போதாம தான் தலைவர் பேசுறவர்கிட்டே கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருந்தது. தண்ணி இல்லாம தலைவர்கிட்டே கேட்டு தலைவர் அங்கிருந்து தண்ணி பாட்டில் எடுத்து போட்டிருக்காரு. வந்து அது நீர்ச்சத்து குறைபாடு எல்லாருக்கும் வரக்கூடியவங்க தான். வந்து அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை நம்ம சொல்ல முடியாது, இருந்திருக்கு. ஆனா நான் பார்த்ததுல அவர் ஜெகதீஷ்னு கூப்பிடுறாரு, டாக்டர் பிரபுன்னு கூப்பிடுறாரு. அப்போ அந்த நேரத்தில் அவர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாரு. அதுக்கு முன்னே அந்த 2 ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. புரிதா இல்லையா நான் சொல்லக்கூடிய காரணம்? இந்த 2 ஆம்புலன்ஸும் வர வேண்டிய அவசியமே கிடையாது, லத்தேடி அவசியமே கிடையாது. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து அங்கே உள்ளூர்காரங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க, பக்கத்து பில்டிங்காரங்கெல்லாம். அவ்வளோ ஒரு நிறைய ஒரு கும்பல் வந்து தண்ணி அடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கு. உள்ளூர் மக்களே அவ்வளோ ஒரு போதையில் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் உள்ளூர் மக்களே சொல்கிறாங்க கத்தி வச்சுலாம் வந்து கிளிக்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷமிகள்லாம் உள்ள இறங்கியிருக்காங்க. அது வேற தனி. அவ்வளோன்னா நீங்கள் திடீர்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ட்ராவல் சுற்றிக்கிட்டு இருக்கு மேலே. ஆமாம். அதாவது இப்போ எல்லாரும் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாரும் விஷுவல்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு எல்லா கோணத்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதோட வீடியோக்களில் கல்லெடுத்து எறிஞ்சிருக்காங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு, கத்தியை வச்சு கிழிச்சிருந்தாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்ன உள்ள கூட்டங்களில் கல்லறி நடைபெற்றிருக்கா, எல்லாம் செருப்பு வீசி நடைபெற்றிருக்கா? அந்த செருப்பு என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட கவனத்தை ஏன்னா கீழே அசம்பாவிதம் நடந்துச்சு, அந்த விஷயங்களே அவர் கொண்டு போய் சேர்க்கப்படல, அது அவர் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காருங்கிறதுனால அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. நீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தர் விஜய் மேல செருப்பு எரிஞ்சிட்டு வெளியே பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல அது தவறான இது அணுகுமுறை. அவ்வளவு தூரம் பக்கத்துல வண்டி இருக்கு, இதே கம்யூனிகேட் பண்ணி ஆதவர்ஜுன்னு சொல்லி வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து போடுறா. இவ்வளவு கம்யூனிகேட்ல ஒரு இடத்துல எப்படி வந்து சொல்லாம வந்து செருப்பு எடுத்து வீச முடியும்? நான் ஒரு விஷுவல்ஸ் நீங்க பார்க்கலன்னா நான் காமிக்கிறேன். வந்து நீங்க அந்த விஷுவல்ஸ்ல பாருங்க, அங்க நிறைய பேர் செத்து கிடக்காங்க, பின்னாடி விஜய் பேசிட்டு இருக்காரு. கீழே படுத்து கிடக்காங்க. அங்க அந்த கோணத்துல இருந்து எடுக்கிற விஷுவல்ல விஜய் அங்க பேசிட்டு இருக்காரு. ஸோ விஜய் பேச ஆரம்பிக்க முன்னாடியே அவங்களுக்கு சம்பவம் நடந்தாச்சுங்கிறதுக்கு நான் அத்தாட்சி அது வந்து அதுக்கு பிறகு வந்து நீங்க எப்படி? ஆனா ஆதவ் அர்ஜுனாக்கு கம்யூனிகேட் பண்ணது ஒரு பெண்ணை காணுங்கன்னு தான் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் அவர் வந்து தலைவர் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து ஒருத்தர் மயங்கி கிடக்குறாங்கன்னு சொல்லி அதை கம்யூனிகேட் பண்றாங்க, அதுக்கு வாட்டர் பாட் போடுறாங்க. அப்புறம் மயங்கி கிடக்கிறவங்களுக்கு தலைவரே வந்து பிரபு ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் சொல்லுங்கிறாரு. இது எல்லாமே இவ்வளவு கம்யூனிகேட் பண்ண முடியும் போது செருப்பு வீச வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இதுல தான் எங்களுக்கு வந்து என்ன சந்தேகம் இருக்குன்னா, அங்க விஷமிகள் இருக்காங்க, விஷமிகள் இருந்திருக்காங்க, அதில் என்ன மாற்றுக்கிறது கிடையாது. இந்த 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 சம்பவத்தை பொறுத்தவரை என்னுடைய பார்வை சொல்றேன், இது ஒரு திட்டமிட்ட பிளான்டு ஒரு நிறைய சதி இதுல இருக்குங்க. என்ன அடிப்படையில் சொல்றீங்க? உறுதியாக சொல்றேன், இது ஒரு அரசியல் காரணங்களுக்கான ஒரு திட்டமிட்ட ஒரு சதி இருக்குங்கிறத நீங்க அது வந்து ஏடிஎம்கே பிரச்சார கூட்டத்திலேருந்தே அந்த சதியோட தொடக்க ஆரம்பிச்சிட்டு. உதயநிதி ஒரு 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 இன்டர்வியூல சொல்றாரு, ஆம்புலன்ஸ்ல அதிமுக கட்சி போக போகுது அப்படின்னு. அது மாதிரி தான் இப்போ வந்து அந்த 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 அதோட இன்னொரு வடிவம் தான் அது. வந்து ஆம்புலன்ஸ்லாம் போகுது, ஆம்புலன்ஸ் தான் வரும். பிளான்டு, இதெல்லாம் திட்டமிட்ட அரசியல் காரணங்களுக்கான கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலைன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் மறக்கவே முடியாது. ஒரு அரசுக்கு தெரியாதா இவ்வளோ பெரிய உளவுத்துறை இருக்குது, எவ்வளோ பெரிய உளவுத்துறை, எவ்வளோ பெரிய காவல்துறை. நம்ம வந்து இந்தியாவிலே ஒரு மிக முக்கியமான காவல்துறைன்னு சொல்லிக்கிறோம். ஒரு புதுசாக ஒரு கட்சிக்காரங்க இவ்வளோ கூட்டம் வருதுன்னு ஒரு அரசுக்கு தெரியும். ஒரு குறுகிய இடத்தையும் கொடுக்குறோம், அப்புறம் வந்து அதுக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியல, ஒழுங்குபடுத்தவும் முடியல. அப்புறம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து நீங்கள் உங்களுடைய தவறு தான், நீங்கள் தான் வந்து எல்லாமே செய்யணும், நீங்கள் தான் தாமதமாக வர்றது வந்து எல்லாரும் எல்லா தலைவர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு புதுசாக வராரா, புதுசாக வந்துகிட்டு இருக்கிறாரு அரசியலுக்கு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சிகள் தலைவர்கள் வந்திருக்காரு, தாமதமாக வராங்க, காத்திருக்கிறோம். நானும் எத்தனையோ மாநாடு போயிருக்கேன், 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்து தான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். நெரிசலையாக சிக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு பிளான்டு, அதில் என்ன மாற்றுக்கிறதும் கிடையாது. ஒரு பிளான்டான அரசோட வந்து பாதுகாப்பின்மை, ஒழுங்குபடுத்தலை, அங்கே வந்து போலீஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்காங்க. இவ்வளோ பேர் குறுகிய இடத்துல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும். காவல்துறை கம்மியாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. வந்து
தாவக சார்பில் என்ன ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போ விஜய்க்கு அவ்வளோ பவுன்சர்கள் வச்சிருக்கீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி அசம்பவங்கள் நடந்தால் மக்களை காப்பாற்றுறதுக்கு தாவக சார்பில் எல்லா தோழர்களும் தண்ணியே இல்லாத ஒரு நிலைமை தானே இருந்திருக்கு. இல்லை, அது ஆல்ரெடி எல்லாமே வந்து தண்ணி பாட்டிலாம் எல்லாருமே எல்லாம் குடிச்சு தான் இருந்திருப்பாங்க. சிலரோட உடல்நிலை வந்து டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து வரும்போது இருக்கும், அது அந்த நேரத்தில் இருந்திருக்காத தவிர தண்ணி. மற்றபடி அவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் அங்கே நிற்கவே முடியாது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் அவங்க அதுக்கு முன்னே தண்ணி குடிக்காம எதுவுமே சாப்பிடாம முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட், அதனால தான் இறந்துருக்காங்க. ஆமா, அவ்வளவு தூரம் அங்க தூரம் நிற்கவே முடியாது. ஏற்கனவே அப்போ அவங்க வாங்கியிருப்பாங்க, ஒரு 2 மணி 3 மணி நேரத்துக்கு முன்னே வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க உடல் ஸ்டெமினாவாக தான் இருந்திருக்காங்க எல்லாருமே. எந்த ஒரு மனிதனும் ஒரு கூட்டத்துக்குள்ளே போகும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே தயாராகி தான் போவாங்க. தண்ணி, சாப்பாடு, அப்படியே இல்லைன்னா கூட அந்த அதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அங்கே இருப்பாங்க அவங்க எல்லாரும். அது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். வந்து அதுக்கான இதோட தயாரிப்போட போவாங்க. ஆனால் என்னென்னா 12 மணிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ எப்படினாலும் அவங்க ஒரு 7-8 மணிக்கு காலையிலேயே போயிருப்பாங்க அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக. வந்து ஏன்னா படம் ரிலீஸுக்கு முதல் நாளே வந்து காத்து கிடக்கிறவங்களாம் இருக்காங்க. 12 மணின்னு சொல்லப்பட்டு 7 மணிங்கிறது அதுலேருந்து 7 மணி நேரம். ஸோ முன்னாடி ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஒரு ஆளால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு இருக்குல்ல, ஒரு தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தை தவிர்த்து நம்ம ஒரு தலைவர் அந்த நேரத்துக்கு அவருக்கு தெரிய வேண்டாமா உள்ளது. நம்ம தொண்டர் வந்து நம்ம 12 மணிக்குன்னு சொல்லியிருக்கோம், அவன் காலையிலே வந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிற்பான், நம்ம 7 மணி நேரம் கழிச்சு போகிறோம். ஸோ 12 மணி நேரம் அவன் காத்திருக்கான். 12 மணி நேரம் காத்திருக்கவனுக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி இருக்காது, அதில் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் மற்ற சொல்லலாம். எல்லாத்தோட பொறுப்பு நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தான் நடத்துறீங்க நிகழ்ச்சியை. நாங்கள் தான் நடத்துகிறோம். உங்களுக்காக தான் அந்த வந்திருக்காங்க. என்னென்னா 4 மணி வரை அந்த உள்ளூர் மக்களே சொல்கிறாங்க, 4 மணி வரை அங்கே 4-5 மணி வரை நார்மலாக தான் மக்கள் இருந்திருக்காங்க. எல்லாம் வந்து நார்மலாக தான் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து இப்போ நார்மலாக இருக்கலாம், அடுத்த 5 நிமிஷத்துல ஏதோ நடக்கலாம். இப்போ வரைக்கும் என் உடம்புக்குள்ள என்ன நடந்திருக்கோ அதோட பாதிப்பு தான் அடுத்து நடக்க போகிறதோடது. 4 மணி வரைக்கும் அவங்க உடம்புக்குள்ள நடந்த பாதிப்போட விளைவு தான் 5 மணிக்கோ 6 மணிக்கோ நடந்திருக்கும். அவங்க மயங்கி விழுந்திருக்காங்கன்னா காலையில இருந்து நின்றுருக்காங்க. 4 மணி வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, அதனால 4 மணிக்கு போகிறதா அது நடந்துச்சு சொல்ல முடியல. 4 மணி வரைக்கும் அவங்க தண்ணி இல்லாமல் நின்றதோட விளைவாக தான் அவங்க 5 மணிக்கு வாங்கி விழுந்திருப்பாங்க. ஆனால் உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஈவினிங் தான், எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஈவினிங் தான் எல்லாரும் டியூட்டி முடிச்சு நிறைய போயிருக்காங்க, பக்கத்து ஊருக்காரங்க வீடுகள் எல்லாமே போயிருக்காங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வந்து முழுக்க சொல்கிறது வந்து அந்த தடியடி, அந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் வந்து காரணம். ரெண்டாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உள்ளூர் மக்களும் அதானே சொல்கிறாங்க, இவ்வளோவங்க மேலே சதி, நான் சொல்கிறேன் அவங்க சதி இருக்குது, திட்டமிட்டு பண்ணிட்டாங்கிறதெல்லாம் இருக்கு. உங்கள் மேலே சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிறீங்க விஜய்க்கு வந்து ஒரு குழந்தைய காணலன்னு சொல்லப்பட்டாச்சின்னு சொல்கிறீங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியாச்சுன்னு சொல்லி. ஸோ விஜய்க்கு விஷயம் வந்துருக்கு, அவர் அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேட்டாரா, இல்லை ஆம்புலன்ஸ் சொன்னமே யாருக்கோ ஒரு பாதிக்கப்பட்டதுன்னு ஆம்புலன்ஸ் சொன்னால் அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டாரா, அவர் தான் சரி கூட்டவருன்னு தப்பிச்சு போயிட்டாரு, 2ஆம் கட்ட தலைவர்களை நிற்க சொல்லி அது அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொன்னாரா, வந்து எதுவுமே சொல்லாமல் அவர் போகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு தலைவனுக்கு அழகா இது தலைவராக வந்து அவர் வந்து பெரிய அசம்பாவியம் நடக்குன்னு அந்த நேரத்தில் அவர் ஃபீல் பண்ணலை. இல்லை ஒரு குழந்தையை காணலன்னு தகவல், குழந்தையை காணோம்னா அது கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க, அதான் அவர் நம்பிக்கையில் தானே சொல்கிறாரு. நீங்கள் அது சொல்லும்போது சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் விஜய் அங்கே போகலை, போய் பார்க்கல. வந்து தவாக்காவோட 2ஆம் கட்ட தலைவர்களோ யாருமே போய் பார்க்கல. வந்து அவர் குழந்தைக்கு என்னாச்சுன்னு வந்து அவர் உணர்வுபூர்வமாக வந்து உடனே வந்து தோழர்களே தம்பிகளே எல்லாம் வந்து அந்த சிறுமியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் போறாரு. சொல்லிட்டா போதுமா, வந்து ஃபாலோ பண்ண வேண்டாமா? என்ன ஆச்சு, கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களா குழந்தை என்ன? இல்ல அதுதான் அது தோழர்கள் செய்வாங்கிறது தோழர் தானே சொல்றது. தோழர்கள் செய்யலையா? நீங்க 3 நாள் ஆச்சு தோழர்கள் செய்யலையா? வந்து தோழர்கள் வந்து அதுல எல்லாமே தேடி இருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இந்த அசம்பாவிதம் முடிஞ்சோன்னா எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா நீங்க கேட்க வரீங்க இன்னும் போகலன்னு கேட்குறீங்க. போகக்கூடிய ஒரு சூழல் வந்தால் கண்டிப்பாக இப்போவே அவர் நேற்று கூட போயிருக்கலாம். 20 லட்சம் ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. ஏன் இன்னும் போகலைன்னா அரசுக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு தலைவனும் பாதிக்கப்பட்டால் மக்களை சந்திக்கணும்னு யாராவது ஆசைப்படாமல் இருப்பாங்களா? அவர் எவ்வளோ வேதனையில் இருப்பார். ஒரு சாமானிய மனிதனுக்கு என்னாலே வந்து ஜீரணிக்க முடியல, அவ்வளவு ஒரு வேதனையும். நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே விஜயோட பவுன்சராக இருந்த ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியோட விசுவல்ஸ் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல கூட்டத்தை வந்து விஜயே வந்து அவங்கள ப்ரொவோக் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் கலைஞ்சி இளைஞர்களை கலைஞ்சி வர வச்சு இவர் போய் அந்த கேரவானுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அதை ரசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. வந்து நீங்கள் அதுக்கான விஷுவல்ஸ் ஒன்று இருக்குது. அந்த லைட்டை ஒன்று ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு தலைவர் வந்து ஒரு லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இல்லை அதெல்லாம் வந்து இல்லை ஏற்க முடியும், அதெல்லாம் வந்து ஏற்க முடியும். எந்த ஒரு தலைவரும் எங்கள் தலைவரை பொறுத்தளவில் ரொம்ப ஒரு ஹியூமன் பீயிங்ஸான ஒரு தலைவர், ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு தலைவர். அவர் வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது நடக்கணும் இங்கே ஒரே ஒரு மோட்டிவேஷனில் தான் வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து இப்படி சொல்கிறது அவதூறு எல்லாம் இந்த மாதிரி நிறைய அவதூறு வருங்க. எவ்வளவோ அவதூறு பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் அப்படிப்பட்ட சொல்கிறீங்க வந்து நடந்துட்டு அவர் போயிட்டார். 3 நாள் ஆயிடுச்சு. ஒரு இல்லை அவர் வந்து தயாராக தான் இருக்கிறாரு. 2 நாளாக தயாராக தான் இருக்கிறாரு. எப்போ வேணாலும் பார்க்க போகணுன்னு அவர் தயாராக இருக்காரு. ரொம்ப வேதனையில் இருக்கிறாரு.
ஒரு சாமானிய மனிதன் மாதிரி ஒரு தலைவருக்கு அப்பாற்பட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக கூட ரொம்ப வேதனையும் துயரில் இருக்கிறாரு. 20 லட்சம் ரூபா ஒரு கட்சி தலைவராக வந்து அறிவிச்சிருக்கிறாரு. நிர்வாகிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. எப்படி போகலாங்கிற திட்டங்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தையிலும் இருக்குது. அப்போ அரசுகிட்ட அனுமதி வாங்கணும். அரசுகிட்ட அனுமதி வாங்காமல் திடீர்னு எப்பவும் போல் அவர் தலைவர் வந்து யாருக்கும் தெரியாமல் இரவில் ராத்திரி திடீர்னு போனாலும் அதுக்கு இந்த அரசு என்ன சொல்லும் வந்து அவரை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க. இல்லை, போகக்கூடாதுன்னு இல்லை, போனால் அதையும் வந்து அரசியலாக்குவாங்க. விஜய் போகலன்னு வச்சுக்கோங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது ஒருத்தரை போய் பார்க்க சொல்லிட்டு இல்லை, அவர் அதில் தெளிவாக இருக்காரு. வந்து முதல்ல அவர் பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நீங்க விஜய் வந்து பார்க்கறது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவன் தாக்கு பிடிப்பானா? இல்லை, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்ல. இல்லை பார்க்கறதுக்கெல்லாம் வந்து தயாராக இருக்கிறாங்க. இந்த அரசியல் காரணங்களுக்காக நிறைய விஷயங்கள் பரப்பப்படுது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அரசுகிட்ட நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு போய் பார்த்து நம்ம மக்களை. நான் வந்து விஜயை பார்க்க போனேன், கூட்டத்தில் பாதிக்கப்பட்டேன். எனக்கு அடுத்த போர்க்கால நடவடிக்கையில் அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா நான் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறப்ப என் தலைவர் அதுக்கான ஏற்பாடை பண்ணாமல் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நான் எப்படி ஏற்றுக்க? இல்லை, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட வந்து வந்து இனி கூட போகலாம், உடனே கிளம்பி அவங்களாம் தயாராக தான் இருக்கிறாங்க. போகலான்னு சொல்கிறீங்க, போகலையே. தயாராக என்ன சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கு. இல்லை, தயாராக இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இனியும் வந்து அங்கே போய் போகிற இடங்கள்ல வர இடங்கள்ல இனி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதுவும் ஒரு தேவையில்லாத பதட்டத்தையும் தேவையில்லாத ஒரு அவப்பெயரையும் நம்ம வந்து ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் இருக்கிறார். தவிர அவங்க எல்லாம் பேசி ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஒரு அரசுக்கிட்ட சொல்லிக்கிட்டு போகலாம். நம்ம திடீர்னு நைட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் வந்து ரகசியமாக போய் வந்து கொடுத்துட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வந்து நலம் விசாரிக்கிறத விட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டே போகலாம் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் விஜயோட சமகால நடிகர் அஜித் வந்து இவங்களும் ஒரே காலகட்டத்தில் இருக்காங்க. நடிகர் அஜித் வந்து வடசென்னையில் ஒரு ஷூட்டிங்கில் வந்து அவரை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வந்து குழுமிடுறாங்க. கட்டுப்படுத்த முடியல, காம்பவுண்டுக்கு மேலே ஏறுறாங்க. ஒருத்தர் தவறி கீழே விழுந்து ரயில்வே ட்ராக்லேயே விழுந்துடுறாரு. வந்து இந்த விஷயம் அஜித்துக்கு தெரிஞ்ச வந்த உடனே அவரை ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்றைக்கி ராத்திரியே அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்றாரு. அவர் சொல்கிறாரு, இந்த கூட்டத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியல, என்னால் பொருட்படுத்த முடியலன்னு. ஸோ அவருக்கு தெரியுது வந்து இது ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்கு. வந்து ரசிகர்கள் மனநிலையில் இருக்கிறவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வந்து முதல் நாள் ஷோலெல்லாம் பார்த்துருக்கோம். வந்து அவன் ஒரு பொறுப்பாக நடந்துக்கிறாரு. வந்து அந்த பொறுப்பு இன்னைக்கு விஜய்கிட்ட இல்லைங்கிறதானே தெரியும். இல்லை, நீங்கள் இப்போ இந்த பதில் வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வியே இருக்குது. திடீர்னு போகிறதுனால திருப்பி அங்கே ஒரு கூட்டம் வரும், திருப்பி வந்து ஒரு நெரிசல் வரக்கூடாதுங்கிறது தான். ஏற்கனவே ஒரு தூத்துக்குடியெல்லாம் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தெல்லாம் வந்து இரவே தான் தனியாக போய் பார்த்துட்டு இருந்தார். எதுக்காக போகிறாரு? நம்மளால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, கூட்டம் வந்துடும், கூட்டம் சேர்ந்துடும், நம்மளால் யாருக்கும் வந்து எந்த பாதிப்பு வரக்கூடாது. இது எல்லா வந்து விஜய் அஜித்துங்கிறது இல்லை, பொதுவாக எல்லா நடிகருக்கும் எல்லா மனிதனுக்கும் உள்ள இயல்பானது தான். அது நடிகர் அரசியல் தலைவர்கள்லாம் கிடையாது. ஒரு சாமானியமான ஒரு மனிதனுக்கும் நம்மளால் நம்ம எங்கேயாவது போகும்போது யாருக்கும் தொல்லை வந்துடக்கூடாது, யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு தலைவரே ஏற்கனவே தூத்துக்குடி சம்பவம் போயிருக்கிறாரு. நான் அஜித் வீட்டுக்கு போயிருக்காரு. எதுக்கு சொல்லாமல் வந்து ரகசியமாக வந்து போய் வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வராருன்னா, யாருக்கும் வந்து எந்த அசமாயும் வரக்கூடாது, கூட்டம் கூடிரும், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இப்படி ஒரு சூழலில் வேதனையில் இருக்கும்போது அவருக்கு வந்து பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காதா என்ன? ஒரு சாமானிய மனிதனே இருக்கும், ஒரு தலைவருக்கு இருக்காதா என்ன? அவர் உச்சபட்சத்தில் வந்து இருக்கும்போது தன்னுடைய தொழிலும் வேணாம், நான் என்னை ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க, உங்களுக்காக நான் வாரேன், உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வரவங்களுக்கு எப்படி ஒரு மக்களை சந்திக்காமல் இருப்பாருங்கிற எண்ணம். அரசியலுக்கு இன்னைக்கு சேவை செய்ய தான் வராங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது காமராஜர் காலத்தில் ஏற்றுக்கலாம். வந்து இன்னைக்கு அது வந்து ஒரு தொழில், அரசியலும் ஒரு தொழில் இல்லை. இதுக்கு முன்னே யார் வேணாலும் தொழிலாக இருக்கலாம். எங்கள் தலைவர் வந்து அது ஒரு தொழிலாக பார்க்கல, அது ஒரு சேவையாக தான் வாராரு. போதும், நமக்கு மக்களுக்காக நம்ம வந்து நல்லது செய்வோம். நீங்கள் நினைக்கிறீங்க 10 வருஷமாக நாங்களே வந்து எங்கள் பகுதியில் வந்து தினசரி ஒரு 150 பேர் டெய்லி காலையில் உணவு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் நிப்பாட்டியிருக்கோம், இன்னைக்கு நிப்பாட்டிட்டோம். நேற்று வர 150 பேர் காலை உணவு வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து முட்டை பால் ரொட்டி திட்டம் தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேகே நகரில் வந்து இலவச பயிலகம் தொடர்ந்து குழந்தைகள் வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வந்து பண்ணுறோம்? அரசியலில் நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ணலை. ஜெயிக்கிறதுக்கு முன்னையே ஒரு பிளாட்ஃபார்மை போட்டு எல்லா மக்களுக்கும் செய்கிறோம், எந்த விளம்பரமும் இல்லாமல். ஒரு போஸ்ட் கூட ஒட்டுறதில்லை. நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா ஒரு போஸ்ட் கூட நாங்கள் அதை செய்ய போகிறதில்ல. நாங்கள் இங்கே ஒரு உணவகம் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இங்கே ஒரு பயிலகம் ஆரம்பிக்கணும், ஒரு போஸ்ட் கூட ஓட்ட மாட்டாங்க. சத்தம் இல்லாமல் அமைதியாக மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் தலைவர் அப்படி இருக்கிறாரு, அவர் அதுக்காக தானே வந்திருக்கிறாரு. அதையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கிரவுண்ட் ஒர்க்கில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து அங்கே போய் பார்க்கக்கூடாதுன்னு எப்படி நினைப்பார்? இதெல்லாம் திட்டமிட்டு திமுக அரசும் திமுகவினரும் அந்த ஐடி விங்கும் இவங்க கூட சேர்ந்த மெயின் ஸ்ட்ரீமும்
அவங்க மேலே அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ வேணாலும் அவதூறு பரப்பட்டு ஒன்றும் கவலைப்பட மாட்டேங்குது தலைவர். நாங்களும் கவலைப்பட போகிறதில்ல. நாங்கள் உணர்வு மக்கள் மேலே ரொம்ப அன்பாகவும் உணர்வோடு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கவிஞரா, ஒரு மனிதாபிமானம் உள்ளவரா, ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பெரிய துயரம் தான். நானே அந்த 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 நிகழ்ச்சி அந்த அந்த சம்பவம் நடந்த உடனே நானே என்னால் தூங்க முடியல. நான் தூங்கினதே ஒரு 3 மணிக்கு தான். 3:40 திரும்பி நான் வந்து விழிச்சிட்டேன். என்னால் அது சரியான நார்மலாக தூக்கம் வரல. அது உள்ளே போய் அது ஒரு என்ன இருந்தாலும் என்னோட சகோதர சகோதரியாக தான் நான் அதை பார்க்க முடியும். என்னோட தங்கை தான் நான் பார்க்க முடியும். அது குழந்தைங்களாம் அப்படி தான் பார்க்க முடியும். அது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ பேசும்போது கூட நான் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே நான் ஒரு பயங்கரமான ஒரு 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 நடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருந்து அந்த அந்த நடுக்கத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஈடுகட்ட முடியாது. அதுவும் இந்த திமுக அரசு கொடுக்குற பணத்தாலேயோ நாங்கள் கொடுக்குற பணத்தாலேயோ ஈடுகட்ட முடியாது. அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு உண்டு. லட்சங்களால் கொடுக்குற பணத்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு அமைதியோ ஆறுதலையோ நம்பிக்கையோ இப்போ கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு மாதம் கழித்து அவங்களுக்கு அவங்களே வந்து ஆறுதலாக வந்து அதுக்கு பிறகு கூட அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அவங்க கேட்கும்போது தான் நம்ம ஆறுதல் அடைய முடியுமே தவிர அதுவரை நாங்கள் ஆறுதல் அடைய போகிறதும் இல்லை. அமைதியில தான் நாங்களும் இருக்கோம். ரொம்ப அமைதியிலேருந்து வேதனையோடு தான் இருக்கும். அவங்க என்னைக்கு அதுலேருந்து மீண்டு வராங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் அதுலேருந்து போய் நாங்கள் மீண்டு வருவோம். அப்போ வரும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை உண்டோ நிச்சயமாக எங்கள் தலைவர் செய்வார். என்னெல்லாம் அவங்க என்ன தேவை உண்டோ செய்வார், நிச்சயமாக செய்வார். இறந்தவங்க எல்லாருமே சாதாரண மக்கள். ஒருத்தர்லாம் அவங்க அப்பா சமீபத்தில் இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு உடல் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் நிறைய பணங்கள் செலவு பண்ணி அவங்களே இறந்துட்டாங்க. மிச்சம் இருக்கவங்க அவங்க மனைவியும் ஒரு இளைய மகளும் தான் அந்த 2 பேருமே கூட்டத்தில் எனக்கு இறந்துருக்காங்க. அவர் அந்த வாட்ஸ்அப்பு அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறாரு. இப்படி நீங்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது பொண்ணு தாக்கு பிடிச்சிக்க மாட்டா, நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனைவி அதுக்கு பதில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, விஜய் இன்னும் வரல, நாங்கள் பார்த்துட்டு தான் வருவோம், நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவர் அனுப்பிச்ச மெசேஜ் அவங்க பார்க்கல, அவங்ககிட்ட வந்து பதில் வரல. ஸோ இது மாதிரி ரொம்ப சாதாரண அப்பாவி மக்கள் ஒரு நடிகரை பார்க்கணும். ரொம்ப பாமர மக்கள் நம்ம பார்க்கும்போதே அது ரொம்ப பாமர மக்கள். எல்லாரும் சாதாரண வேலைக்கு போய் உழைக்கக்கூடிய மக்கள் தான். அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு அப்பாவி மக்கள் அது சதியோ இல்லை விஜயோட அலட்சியத்தால் நடந்ததோ எப்படியோ இந்த மாதிரி ஒரு அரசியலில் அவங்க பலியாகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இழப்பு தான், பெரிய இழப்பு தான். அது நம்ம அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது அது பெரிய இழப்பு தான். நமக்கு என்னதான் வேதனை துயரம் இருந்தாலும் அவங்க இடத்துல இருக்கும்போது அது பெரிய இழப்பு தான், ஈடுகட்ட முடியாது. நிச்சயமாக அவங்களும் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கணும். அரசு உதவி செய்தோ இல்லையோ நாங்கள் உணர்வுபூர்வமாக எங்கள் தலைவர் இப்போவே எங்கள் நிர்வாகிகளெல்லாம் எல்லாமே லிஸ்ட்டு எடுத்திருப்பாங்க. எல்லா நிர்வாகிகளும் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யார் உறவுகள்லாம் இழந்திருக்காங்க எல்லாமே லிஸ்ட் எடுத்து எங்கள் தலைவருக்கு இதுக்கு முன்னே கொடுத்துருப்பாங்க. அது அவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ நிச்சயமாக எங்கள் தலைவரும் எங்கள் தமிழக வெற்றிகளும் உறுதியாக செய்யும். அதை உணர்வுபூர்வமாக செய்வாங்க. ஏதோ நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம், நம்ம தலைவர் ஆகிட்டோம், நம்ம கொடுத்தாங்கங்கிற கட்டாயம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்திருக்கிறதே மக்களுக்காக, மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு ஒரு ஆட்சி மாற்றம் நிகழணும். மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. மக்கள் மனநிலையும் அதை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆளும் தரப்பு நிறைய ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசாக தான் இருக்குன்னு மக்களுக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் ஒரு மக்களுக்கான ஒருக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. உணர்வுபூர்வமாக எல்லாமே செய்வார்.